வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி ஒரு மெயில் as well as ஒரு கமெண்ட் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு மெயிலில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ரைட், நம்மளால் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு சஜஷன் ப்ரோ, ஒரு ஹெல்ப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கண்டென்ட் வந்து ரொம்ப காலமாக பார்க்குறாங்களாம். ஸோ ஒரு சின்ன சஜஷன் ஆர் அட்வைஸ் மாதிரி எதாவது கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ ஹவ் iPhone 13 128GB ஃபார் த பாஸ்ட் 4 years. 4 வருஷமாக தான் யூஸ் பண்ணுறாரு. ஐ ரியலி டோன்ட் நீட் அ ஃபோன் இமீடியட்லி. சின்ஸ் மை ஃபோன் இஸ் டூயிங் ஓகே. பேட்டரி பர்சன்டேஜ் வந்து இப்போ 75% இருக்குது. எஸ்ஓடி வந்து 4 மணி நேரம் கிட்ட வருது 100லேருந்து 0% போகிறதுக்கு. The thing is I travel twice a year or at least every 3 months. My current phone takes good picture, okay-ish videos. I am in FOMO that iPhone prices are going to be hiked this August. This current phone in Flipkart XL value 22.7K இந்த ஃபோன் போகுது. In Amazon it is around 20K. I have 3 phones in mind. ஒன்று என்ன பட்ஜெட் வந்து 65K. iPhone 17, S25 Ultra, iPhone 18. iPhone 18னா சரி, ஓகே, ஃபுல்லாக படிச்சிடலாம். ஐ எம் நாட் ஷுர் iPhone 18 இஃப் ஐ வில் பி ஏபிள் டு, அதான் என் பட்ஜெட்டுக்குள்ளே அது வருமானம் எனக்கு தெரில. ரூமர்ஸ்லாம் பார்த்தா அது வேலைக்கு வர மாதிரியும் தெரில அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இட் வில் பி ஃபார் சேல் ஆன் Jan-Feb 2027. அந்த டைமில் அந்த மாதிரியான டக்குன்னு ப்ரைஸ் ட்ராப்லாம் வராது ப்ரோ. எப்பயுமே புது மாடல்ஸ்க்கு வரவே வராது, ரொம்ப டைம் எடுக்கும். First thing, obviously, I have to change my phone within a year. Can I change it now since prices are low? If yes, without which out of these 3 things will you suggest? Only criteria is great camera, good battery backup, and it should not have any lag for 4 years. இது வந்து கஷ்டமான ஒரு கேள்வி. ஈஸியாக கேட்டார். அதில் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் வந்து லேக் ஆகாதுன்னு நம்மளால் அஷ்யூர் பண்ண முடியுமா? இப்போதைக்கு வந்து iOS 27 நல்லாயிருக்கு. ஸோ அப்போது iPhone 17 அது லேகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்கிறனால நான் வேணால் அதை தைரியமாக சொல்லலாம். S25 Ultra, இப்போ S23 Ultra யூசர்ஸ்க்குலாம் லேக் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் லேக்லாம் ஆகலை. 12-26 இருந்தாலும் சரி, 12-512 இருந்தாலும் சரி, ஜாலியாக தான் யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் 4 years டவுன் த லைன் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய டைம் பீரியட். ஸோ அந்த 4th year அவருக்கு அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் என் மைண்டில் ஓடுது. ஆனால் iPhone 13 யூஸ் பண்ணுறதுனால ஆல்ரெடி அவர் வந்து 60 Hz பேனல் தான் யூஸ் பண்ணுறாரு. அதனால் இதில் இருக்கக்கூடிய எந்த ஃபோன் வாங்கினாலும் அவருக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்க போகுது. அண்ட் அதோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்கிற டிவைசஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். S25 Ultra போனால் 8 லிட்டு, அதே சமயம் iPhone 17 போனால் A19. ஸோ இதை ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆல்ரெடி பீங் அன் ஆப்பிள் ஐஃபோன் யூசர், அது மட்டும் இல்லாமல் ஐஃபோன் யூசர்ஸ் யாரெல்லாம் ஆப்பிள் மியூசிக்காக இருக்கட்டும், இல்லாட்டி ஆப்பிளோட சர்வீசஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டி வந்து ஆப்பிளோட ஆப் ஸ்டோரில் நீங்கள் ஆப்ஸ் எதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஆண்ட்ராய்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுங்கிறத ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சு iPhone 17 தான் நான் ஃபஸ்ட் சஜஸ்ட் பண்ணுவேன் ப்ரோ. ஓகே. ஸோ அதே சமயம் iPhone 13 வந்து ரொம்ப குட்டி ஃபோன், 6.1 inch தான். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். அதுக்கு நிகராக அப்படியே உங்களுக்கு 17 வரும். ஒரு டைனி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் திக்னஸ் அஸ் வெல் அஸ் ஹைட், இதில் வந்து டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. மற்றபடி ஓகே, சொல்லப்போனால் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தான் பார்க்க போகிறீங்க. சென்டர் ஸ்டேஜ் கேமரா இருக்குது, ரியர் கேமராவில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, ப்ரோமோஷன் டிஸ்பிளே வந்துருச்சு, 256GB ஸ்டோரேஜ் வந்துருச்சு. ஸோ எல்லாமே பாசிட்டிவ் தான். iPhone 17 போகிறதா இருந்தால் டைப் சி வேறு. ஸோ அதனால் iPhone 17 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அல்ட்ரா வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரியான ஒரு டிவைஸ் ப்ரோ. ப்ளஸ் அந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து நாட் ஒன்லி ஃபார் யூ ப்ரோ, எல்லாருக்கும் காமனாக நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், நான் கூட GTA San Andreas அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டில் விளையாட ஆரம்பிக்கிறேன். அப்போ யோசிக்கிறேன் உடனே ஐஃபோனில் எந்த அளவுக்கு நல்லா ஆப்டிமைஸ்டாக இருக்கும், ஐஃபோனில் விளையாண்டா நல்லா இருக்குமே யோசிக்கிறேன். அதில் பார்த்தா தனியாக இருக்குது, 699 ரூபா ஏதோ போட்டிருந்தது. ஆண்ட்ராய்டில் 182 ரூபா, அங்கே போனால் 699 ரூபா ஏதோ. அப்போ நமக்கு மைண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், நல்லா இமேஜின் பண்ணி பாருங்களேன், என்னடா இது அப்படி இருக்குது. ஸோ பிட்வீன் கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஏதோ ஒரு கேம் ஆடணுன்னா கூட நான் அது அங்கேயும் வாங்கணும், ஆப் ஸ்டோர்லேயும் வாங்கணும், இங்கே ப்ளே ஸ்டோர்லேயும் வாங்கணும். ஸோ அதனால் இது எல்லாமே மைண்டில் இருக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நண்பருக்கு என்னோடய சஜஷன் என்னவாக இருக்குன்னா, iPhone 17. iPhone 18ஓட ப்ரைஸ் ஃபார் ஷுர் வந்து 1 lakh பக்கத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது இது வரைக்கும். ஸோ அதனால் வந்து மேபி iPhone 17 போகிறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் இப்போ டீல் வேறு வரப்போகுது 7ஆம் தேதி. அதனால் வந்து iPhone 17 போகிறதே பெஸ்ட்டு ப்ரோ. iPhone 17 சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி பீங் அன் ஆப்பிள் யூசர், iPhone 17 ஷுட் பி குட். அடுத்து முரளி கிரிஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ இந்த மாதிரி டீட்டெயிலாக நேச்சுரல் ஃப்ளோவில் ரீரைட் பண்ணிட்டேன் ப்ரோ. ஒரிஜினலாக இருந்து எல்லாமே வச்சுருக்கேன், ஆனால் கொஞ்சம் பெட்டராக ஆர்கனைஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி கடைசியில் அப்கிரேட் கொஸ்டினை கிளியராக ஸ்ட்ராங்காக முடிச்சிருக்கேன் ப்ரோ. உங்கள் வீடியோ சூப்பரு, பார்த்துட்டு தான் நானும் என் சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாக ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும், ஆனால் எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். நான் செப்டம்பர் 2022 கேஷிஃபைல இருந்து S21 Ultra 12/256 வாங்கினேன். எக்ஸினாஸ் ரீஃபர்பிஷ்டு டிவைஸ் தான், 50Kக்கு வாங்கினேன். ரீஃபர்பிஷ்டுன்னு ஃபஸ்ட்டுலாம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, செகண்ட் ஹேண்டில் என்ன ப்ராப்ளம் வருமோன்னு.
ஆனால் ஃபோன் கையில் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த பயம்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் ஃபுல் ஃப்ளாக்ஷிப் ஃபீல் கொடுக்குறான் ஃபோன். ஃபுல் ஃப்ளாக்ஷிப் ஃபீல் கொடுக்குற ஃபோன் இது. அந்த டிசிஷனுக்கு நான் ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக காலேஜ் டேஸில் இருந்தே சாம்சங் நோட் சீரிஸ் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர். எஸ் பென் அந்த ப்ரொடக்டிவிட்டி ஃபீல் செம்ம ஆசையாக இருந்துச்சு வாங்கணும்னு. ஆனால் சாம்சங் நோட் சீரீஸை டிஸ்கண்டினியூ பண்ணி எஸ் சீரீஸோட merge பண்ணிட்டாங்க. ஸோ S20 அல்ட்ரா தான் எனக்கு அந்த நோட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு க்ளோசஸ்ட் ஆப்ஷன். அதுக்காக தனியாக ஒரு எஸ் பென் வாங்கினேன்னு டிசைட் பண்ணேன். இந்தியாவில் அந்த டைமில் எஸ் பென் பார்த்தீங்கன்னா 10 to 12K ரேஞ்சில் இருந்துச்சு, கொஞ்சம் ஓவர் தான். அதனால் ஈபேயில் இந்தியாவில் சைனா செல்லர்கிட்ட இருந்து வேறு ஒரு எஸ் பென் ஜஸ்ட் 900க்கு வாங்கினேன். சர்ப்ரைஸாக ஃபுல் ஒரிஜினல் மாதிரியே ஒர்க் ஆகுது. அந்த மொமெண்ட்டில் செம ஹாப்பி. இதுக்கு முன்னாடி நான் OnePlus 7 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ கூட வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த ஃபோனை நான் வந்து பிசியில் மேக்ரோடெக் மாதிரி யூஸ் பண்ணுறேன், வேஸ்ட் ஆகாமல். OnePlusல இருந்தப்போ என் கியர் S3 ஃப்ரான்டையர் வாட்சை கனெக்ட் பண்ணால் நிறைய தேர்ட் பார்ட்டி ஒர்க் அரவுண்ட் ஆப்ஸ் யூஸ் பண்ணணும். சாம்சங் மாறினதுக்கப்புறமா எல்லாமே ரொம்ப சீம்லெஸ்ஸாக போச்சு. ஈகோ சிஸ்டம்னா என்னென்னு அப்போ தான் எனக்கு ரியலாக புரிஞ்சுது. அந்த கியர் S3 ஃப்ரான்டையரு என் ஒய்ஃப் கொடுத்த கிஃப்ட்டு. அதுக்கப்புறமா 2023 மேலே கேலக்ஸி பட்ஸ் 2 டாடா கிளிக்கில் 5K ரேஞ்சில் வாங்கினேன். ஆடியோ குவாலிட்டி செம, எஸ்பெஷலி 360 டிகிரி ஆடியோ ஃபீச்சர் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பெட்ரூமில் ஒரு 32 இன்ச் ஸ்மார்ட் டிவியும் இருக்குது. சம் ஸ்மார்ட் திங்ஸில் கனெக்ட் பண்ணதுனால அப்புறமா ஃபோனில் இருந்தே டிவி ஆன் ஆஃப் வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே பண்ணலாம். ஸ்மார்ட் வியூ கேஸ்ட் ஃபீச்சர் டெய்லி யூஸில் ரொம்ப யூஸ்ஃபுல். வாட்சில் நேவிகேஷன் ப்ரோன்னு ஒரு ஆப்பு லைஃப் டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஃபோனில் கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணால் வாட்சில் டர்ன் பை டர்ன் டைரக்ஷன் வந்துடும். ஃபுல் மேப் இல்லை, ஆனால் எனக்கு தேவையான டைரக்ஷன் எல்லாமே ரிஸ்ட்டில் கிடைக்கும். பைக் ரைட் பண்ணும்போது இது ரொம்ப ஒரு நல்லா இருக்குது. அப்புறம் நான் ஃபோனில் ரொம்ப ஹெவி யூஸரு, எப்போயுமே 100 to 200 ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவேன். உங்கள் வீடியோ பார்த்து தான் ஃபேஸ்புக் அன்இன்ஸ்டால் பண்ணேன். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. பேட்டரியும் ஸ்மூத்தாக போச்சு. இன்ஸ்டாகிராம் இன்னும் இருக்குது, ஆனால் டீப் ஸ்லீப்பில் போட்டு வச்சுருக்கேன். நிறைய ஆப்ஸை டீப் ஸ்லீப்பில் தான் தேவைப்படுற ஆப் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவேன். அப்போது நார்மலாக ஒர்க் ஆகும். மோனோ ஃபாண்ட் வச்சு கஸ்டம் ஃபாண்ட்ஸ், தீமு, கலர் எல்லாமே பர்சனலைஸ் பண்ணிடுவேன். சாம்சங் கஸ்டமைசேஷன் எனக்கு லைஃப். ஒன் யூஐ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் செம. கேசஸ் பற்றி கேட்காதீங்க ப்ரோ, மேக்ஸேஃப் கேசஸ் ஃபுல்லி அடிக்டடு. ஈபே இந்தியாவில் சைனா செல்லர்கிட்ட இருந்து 10 to 12 கேஸ் வாங்கியிருக்கேன். ஒரு கேஸும் 300லேருந்து 400 ரூபா வரும். டெலிவரி ஆல்மோஸ்ட் 1 month ஆகும். இந்தியா போஸ்ட் மூலமாக தான் அது வரும். இந்தியாவில் அதே கேஸு ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இது ஒர்த்து. சார்ஜிங்க்கு ஃபஸ்ட்டு சாம்சங் ஒரிஜினல் 25 வாட் சார்ஜர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். லேட்டர் ஆம்ரான் 65 வாட் சார்ஜருக்கு வாங்கினேன். இப்போது ஃபோனும் லேப்டாப்பும் அது ஒரே சார்ஜர்லேயே சார்ஜ் பண்ணுறேன். சூப்பர் கன்வீனியன்ட். ஒரு கேபிள் போதும், எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஏப்ரல் 2024 சடனாக ஒரு க்ரீன் லைன் வந்தது. முன்னாடியே ஓல்டு கேலக்ஸி S8 ப்ளஸில் டிஸ்பிளே ரிப்பேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால சாம்சங் டிஸ்பிளே காஸ்ட் 20,000 to 25,000 ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுச்சு. ஃபோனை பொறுத்தவரைக்கும் சாம்சங் சர்வீஸ் சென்டரில் கொண்டு போனேன். அவங்க செக் பண்ணிவிட்டு இந்தியன் பர்ச்சேஸான்னு கேட்டாங்க. கேஷிஃபைல வாங்கினது எனக்கு எக்ஸாக்டாக தெரியாதுன்னு, ஸோ ஹானஸ்ட்டாக தெரியாதுன்னு சொன்னேன். கொஞ்சம் நேரம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபைனலி வாரண்டியில் கவர் பண்ணிவிடுவோன்னு சொன்னாங்க. பெஸ்ட்டு பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் பேட்டரியும் ஃப்ரேமையும் சேர்த்தே ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம் ப்ரோ, சாம்சங் வந்து அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து கொஞ்சம் ஓவராக பேசிக்கிட்டு தெரியுறாங்க. 1 வீக்கில் ஃபோன் திரும்ப கிடச்சிது. ஃப்ரெஷ் ஃப்ளாக்ஷிப் மாதிரி ரொம்ப ஹாப்பி. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கன்சர்ன் ப்ரோ. லாஸ்ட் மேஜர் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் செக்யூரிட்டி பேட்ச் தான். இப்போ ஆண்ட்ராய்டு 15 One UI 7 இருக்குது. ஆனால் அதுக்கப்புறமா செக்யூரிட்டி அப்டேட்ஸ் எதுவுமே வரலை. இதுதான் கொஞ்சம் யோசிக்க வச்சுருக்கு. நான் நிறையா பேங்கிங் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ செக்யூரிட்டி அப்டேட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் ஆண்ட்ராய்டு 15 One UI 7 அப்டேட்டுக்கு அப்புறமா ஃபோன் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டே இருக்குது. இது மேலே எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. அதனால தான் நான் சொல்லியிருப்பேன். S25 சீரிஸ் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த One UI 7 அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஸோ அதனால தானே என்னமோ தெரியல, இந்த S25 Edge வந்து நிறைய பேர் நெகட்டிவாக விமர்சனம் நெகட்டிவ் விமர்சனத்துக்கு வந்து S25 Edge போக காரணமே One UI 7 தானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்குது. ரைட்டு. ஸோ டெய்லி யூஸில் இன்னும் நல்லா தான் இருக்குது. அன்யூசபிள்னு சொல்ல முடியாது, ஆனால் டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் எப்போயுமே யூடியூப்பில் 2x ஸ்பீடில் தான் 1080p தான் பார்ப்பேன். இப்போ சில வீடியோஸ்லாம் ஃப்ரேம் ட்ராப் ஆகுது, கொஞ்சம் லேக் ஃபீலும் ஆகுது. ஓவரால் ஓகே, ஆனால் ஏஜ் ஆகிறது தெரியுது. இப்போது ஃபோன் ஆல்மோஸ்ட் 4 years ஆகிடுச்சு. கேமரா, டிஸ்பிளே, எஸ்பென், எக்கோ சிஸ்டம், கஸ்டமைசேஷன் எல்லாத்தையுமே இன்னும் என்ஜாய் பண்ணுறேன். ஒர்த் எவ்ரி ருப்பி இன்னும் தான் நான் சொல்லுவேன். இப்போ தான் என் ரியல் கொஸ்டின் ப்ரோ. நான் இன்னும் 1 to 2 yearsக்கு இந்த S21 அல்ட்ராவே கண்டினியூ பண்ணலாமா, இல்லைனா செக்யூரிட்டி அப்டேட் ஸ்டாப் ஆனதுனால பேங்கிங் ஆப்ஸ் ரிஸ்க் இருக்குன்னு அப்கிரேட் பண்ணிடவா? ஸ்லோ ஆகிறத பார்த்தா அப்கிரேட் சென்ஸ் பண்ணுது, ஆனால் இப்போவும் ஃப்ளாக்ஷிப் ஃபீல் கொடுக்குதுன்றதை பார்த்தா கன்னியூவாக யூஸ் பண்ணலான்ற மாதிரியாக தான் இருக்குது. கொஞ்சம் கன்ஃபியூஷன்.
அப்கிரேட் பண்ணி டெஃபினெட்லி சாம்சங் தான். ஏன்னா அப்கிரேட் பண்ணால் திரும்ப நான் டெஃபினட்டாக சாம்சங் தான் போவேன். S24 Ultra இல்லை S25 Ultra தான் போவேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து துபாயிலேருந்து 70-78K ரேஞ்சில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் அந்த மாதிரி ப்ரைஸ்லாம் பார்க்குறேன். ஸோ உங்கள் ஹானஸ்ட் ஒப்பீனியன் என்ன? இந்த ஸ்டேஜில் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லுவீங்களா, இல்லைனா அப்கிரேடுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் என் பொசிஷனில் இருந்து என்ன பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சிக்கிற ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஓகே, ஸோ சிம்பிள். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இந்த செக்யூரிட்டி பேட்ச் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் சில சமயங்களில் ஹெல்ப் பண்ண தான் செய்யுது. ஆனால் உங்கள் S21 Ultraவை நீங்கள் இன்னும் தாராளமாக 5 வருஷம் யூஸ் பண்ணாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு த்ரெட் இவ்வளோ ஈஸியாக வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது குளோபலாகவே ஒரு பெரிய பிரச்சனை, 1UAலேயே ஒரு வாட்டா இருக்குது, அதை வச்சு உள்ளே வராங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா வேணால் வரலாம். அதையும் கூட சாம்சங்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் பழைய ஃபோனுக்கும் அப்டேட் கொடுப்பாங்க இந்த இஷ்யூவை பேட்ச் பண்ணுற மாதிரி. ஸோ அது எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்ளமாக நான் ஃபீல் பண்ணல. ஆனால் S21 Ultraவிலேருந்து நீங்கள் அப்கிரேட் ஆகிறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு காரணம் என்னென்னா, S21 Ultra, S22 Ultra இந்த மாதிரியான ஃபோன்ஸில் லைன் இஷ்யூ இஸ் காமன். ஸோ அப்போ திரும்பியும் லைன் வந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான். இனிமேல் வந்து வாரண்டி கிளைம் பண்ண முடியுமானா கிடையாது. 3 years அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து சாம்சங் எடுத்து டேபிள் மேலே வைப்பாங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பக்கம் ஷாமியும் 3 years நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? ஸோ இப்போ டிவைஸ் நல்லா இருக்குது, தேவையான ஒரு பேட்டரி மட்டும் மாற்றணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் மாற்றலாம். அப்படி இல்லைனா இந்த பேட்டரியும் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த டிவைஸை வந்து நீங்கள் டேட்டாலாம் எடுத்துகிட்டு ரீசெட் பண்ணிட்டு அழகாக அப்பா மாட்டையோ ஒய்ஃப்டியோ யாருக்குனாலும் கொடுக்கலாம். அவங்க வச்சிருக்கிற டிவைஸ் வந்து இதோட இன்ஃபீரியராக இருக்கும் பட்சத்தில் இந்த டிவைஸை நீங்கள் அவங்களுக்கு சர்க்குலேட் பண்ணலாம். ஏன்னா திரும்பியும் லைன் வந்ததுன்னு வைங்களேன், சம தலைவலி, மறுபடியும் செலவு, மறுபடியும் 20,000 ரூபாய் கிட்ட செலவு பண்ணணும். எதுக்கு தேவையில்லாத ஆணி? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த டிவைஸை வந்து ஃபேமிலிக்குள்ளேயே சர்க்குலேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து S25 Ultra இப்போ சேலில் போயிட்டுருக்கு. S25 Ultra இந்த டீலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 85K பிலோ அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறதா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் 78K வாங்குறதுக்கு நீங்கள் இங்கே வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா இப்போ அவங்க வாங்கி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், துபாயிலேருந்து வாங்கி கொடுத்தாங்கன்னா சம் லிமிடேஷன்ஸ் இருக்கும். எந்தெந்த மாதிரியான லிமிடேஷன் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்நேஷனல் வாரண்டி கிடையாது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா அதே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இங்கே நீங்கள் வச்சிருக்கீங்க S25 Ultra இது வரைக்கும் யாருமே லைன் இஷ்யூ மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ப்ராமினெண்ட்டாக ரிப்போர்ட் பண்ணல. இருந்தாலும் இன்கேஸ் ஃபியூச்சரில் ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த மாதிரி லைன் வந்துருதுன்னு வைப்போம். அப்படி வந்ததுன்னா வாயை கழுவியா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், தப்பு இல்லை. பட் இருந்தாலும் நம்ம தானே கொஞ்சம் இந்த மாதிரியான நெகட்டிவ் சினாரியோஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு யோசிக்கணும். ஸோ அதனால் வந்து அப்படி ஆச்சுன்னா கொண்டு போய் நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கே வாங்கினீங்கன்னு கேட்கும்போது நீங்கள் துபாய் நியாயமாக சொல்கிறீங்க அப்படின்னாலும் இதோட சர்வீஸ் சென்டருக்கு இங்கே கிடையாதுன்னு சொல்லுவாங்க, இங்கே எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. கேர் ப்ளஸ் ADLT மாதிரியான விஷயங்களும் போட முடியாது. சீரியல் நம்பர் போட்டதுமே அது இந்தியன் பர்ச்சேஸ் இல்லைன்னு சொல்லிடும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இங்கே வாங்குறது பெட்ரு அப்படின்னு தோணுது. ஒரு S25 Ultra வாங்கிட்டு அழகாக நீங்கள் ஆல்ரெடி வந்து 78-80K ரெடியாக வச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம ஊர் மார்க்கெட்லேயே நீங்கள் S25 Ultra வாங்கிட்டு அதுக்கு ADLT போட்டுட்டு கேஸே படாமல் யூஸ் பண்ணுங்கள், ஜாலியாக யூஸ் பண்ணுங்கள். வருஷம் ஒருக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படி இல்லையா, நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடிய ஆள் ப்ரோ அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு அது எப்படியும் டேமேஜ் ஏதோ ஒரு காசு நீங்கள் அதில் என்ன எப்படி மாற்றணும் என்ன ஏதுன்னு அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. ADLT எப்படி கிளைம் பண்ணணும் எல்லாமே அவங்களே சொல்லுவாங்க. அந்த வகையில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, கரெக்டாக டிவைஸோட ஏஜ் வந்து ஒரு 20 months இல்லை 22 months இருக்கும்போது பேட்டரி ஃப்ரேமு டிஸ்பிளே என்னெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ மாற்றிக்கலாம். போர்டு கூட அதுக்கு ஒரு மினிமம் செலவு தான் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. உங்களுக்கு மட்டும் இல்லை ப்ரோ, இது எல்லாருக்கும் காமனாக தான் நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், உங்கள் யாருக்கிட்டையாவது இப்போ ஒரு OnePlus 9 இருக்குது, கரெக்ட், OnePlus 9, OnePlus 9 Pro, OnePlus 10 Pro எதுவும் இருந்தாலும் சரி, OnePlus பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிவைஸ் நீட்டாக இருந்து பில்லு கையில் இருந்ததுன்னா மாற்றியாவது கொடுக்குறான். அந்த மாதிரி எல்லாரும் பண்ணுறாங்களான்னு கிடையாது. ஸோ அதனால் வேறு ஏதோ ஒரு சில ஃபோன்ஸ்லையும் கூட வைப்போம். ஸோ அதுவும் வந்து பரவாயில்ல மார்க்கெட்டில் பார்க்கும்போது அதுக்கும் லைன் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. நான் யூஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, 4 வருஷமாக யூஸ் பண்ணுறது வரைக்கும் நிம்மதியாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ இந்த ஃபோன்லேருந்து அப்கிரேட் ஆகாமல் வேணாமான்னு யோசிக்கும் போது என்னன்னா, இந்த பாயிண்ட் தான் முன் வருது. என்னன்னா, நாம் வந்து பாருங்களேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நம்ம நண்பரே 105 ஆப் 120 ஆப் வச்சிருக்கேங்கிறார். இவர் யூஸ் பண்ணும்போது வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. S21 Ultra வந்து இவரோட யூஸுக்கு இவ்வளோ ஆப்ஸ் பேக்ரவுண்டில் ரன் ஆகுது, அவர் நிறைய விஷயங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாருன்னும் போது இவருக்கு வந்து ஏதாவது ஆகலாம். பட் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எடுத்துக்கோங்களேன், காலுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கேலரி பார்ப்பாங்க, ரேராக தான் கேமரா ஓப்பன் பண்ணுவாங்க, யூடியூப் தான் மிஞ்சி பண்ண பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட யூஸ் கேஸ்க்கு வந்து இந்த டிவைஸ் வந்து இவர் யூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ அதை தான் உங்கள் எல்லாருக்கும் நான் காமனாக சொல்கிறேன். நீங்கள் வச்சிருக்கிற டிவைஸ் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளார நீங்கள் ரொட்டேட் பண்ணி நீங்கள் வேறு ஏதாவது டிவைஸ்க்கு அப்கிரேட் ஆகும்போது என்றைக்குமே அது பெனிஃபிஷியல் தான். ஃபேமிலியில் இருக்கிற யாருக்கும் வந்து ஒரு நல்ல டிவைஸ் கிடைக்க போகுது ஒன்று. ரெண்டாவது அவங்க ரொம்ப கேஷுவல் யூஸராக இருக்கிறனால அந்த டிவைஸ்க்கு எந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப இப்படி யோசிங்க. அப்புறம் அப்ராட்ல டிவைஸ் வாங்குறது வந்து நான் என்றைக்குமே வேணான்னு சொல்ல போகிறதில்ல. பட் அப்ராட்ல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்க, ஸோ அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர்ஸ் இருக்காங்க அப்படின்னா வாங்கலாம். அப்படி இல்லைனா வந்து என்ன கேட்டால் வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏதாவது ப்ராப்ளம் நெக்ஸ்ட் ட்ராவல் பண்ண போகிறது 2 மாதம் கழிச்சு தான் ட்ராவல் பண்ண போகிறாரு, ஆனால் எனக்கு ஃபோன் ஆனாகலன்னா நான் என்ன பண்ண முடியும்? வாரண்டி பீரியட்ல ஆனாகலன்னா என்ன பண்ண முடியும்? நான் வெயிட் பண்ணுறதா? 2 மாதம் வெயிட் பண்ணி என்ன பண்ண முடியும்? இங்கே வந்து ப்ளூ டேட்டில் கொரியர் போட எவ்வளோ ஆகும்னு தெரியும்ல, 15,000 20,000 கேட்பான் கொரியருக்கு. அதுக்கு இங்கே டிஸ்பிளே மாற்றினாலே 20,000 தான். அதனால் இந்த மாதிரியான ப்ராப்ளம்குள்ளெல்லாம் நம்ம போய் சிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம ஊர் மார்க்கெட்டில் லோக்கலில் வாங்குறது தான் இருக்கலே பெஸ்ட்டு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கினீங்களா கேஷிஃபைல, அந்த மாதிரி ஏதாவது நம்ம லோக்கல் மார்க்கெட்லேயே வாங்குறது எப்பயுமே பெஸ்ட்டு தான். அதுவும் இப்போ நீங்கள் வந்து 78,000 வரைக்கும் செலவு பண்ண ரெடியாக இருக்கும்போது பிரைமரி மார்க்கெட்லேயே வாங்குறது இன்னும் பெஸ்ட்டு. வாங்கிட்டு ADLT போட்டுக்கோங்க. ஆப்பிள் ஐஃபோன் வாங்குற நண்பர்களுக்கும் என்னோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா,
கம்ஃபர்டபுளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கேர் ப்ளஸ் போட்டுக்கோங்க. மந்த்லி கேர் ப்ளஸ் அது போட்டுக்கோங்க. சேஃப்டிக்காக சொல்கிறேன். நான் முன்னே உங்ககிட்டலாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருப்பேன். நான் கஷ்டப்பட்டு காசுலாம் சேர்த்து வச்சு 15,000க்கு ஒரு ஃபோன் வாங்க போகிறேன்னு வைங்களேன். அங்கே போவேன் ஆசையாக இருக்கும். 15,000 ரூபாய்க்கு நான் பிளான் பண்ணி போகிறேன். ஒரு 14,000 இல்லாட்டி 13,500 ரூபாய்க்கு ஃபோனு மீதி ஆக்சசரிஸ்லாம் சேர்த்து வாங்கிட்டு நான் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைப்பேன். எப்போ நான் சொல்கிறேன்னா 2011 அந்த மாதிரியான டைமில். பட் நேரில் போனதுக்கப்புறம் பார்த்தா நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி யோசிச்சு வச்சிருந்த ஒரு ஃபோன் பார்த்தா 15,000க்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ என் கையில் இருக்கிறது 15,000 தான். நான் இன்னும் வேலைக்கும் போல படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான டைமில் எனக்கு எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாருங்க. 15,000 போட்டு ஃபோன் வாங்கிடுவேன். ஃபோனுக்கு கேஸ் வாங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, கையில் காசே இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் கால்குலேட்டிவாக உங்கள் பட்ஜெட் என்ன, நீங்கள் எப்படி அதை பிளான் பண்ணியிருக்கீங்க, எல்லாத்தையும் ப்ராப்பராக கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இக்கட்டான நிலைமை ஏற்படாது. ரைட்டா? ஓகேங்க. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வோம். சிவபரணி பார்க்கலாம். பாய்.